இந்திய தேசத்தின் பாதுகாவலனே, எல்லையில்லா பாசத்திற்கு சொந்தக்காரனே, பார் போற்றும் தலைவா, பாரதம் பெற்றெடுத்த தவ புதல்வா, நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா, உங்கள் பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள். திருமதி லதா சண்முக சுந்தரம், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர். திரு வி ரமேஷ், அட்வொகேட், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர், அண்ணா நகர் சட்டமன்ற பொறுப்பாளர். அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். பாமர மக்களுக்கான அரசியலாக கொண்டு வந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய பிறந்தநாள் விழாவிலே மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி இருப்பது என்பது ஒரு அரசியல் பண்பற்ற தன்மை. 100% சர்வாதிகாரத்தனத்தோடு எதேச்சாதிகார போக்கோடு தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு முறையுமே நாம பார்க்கிறோம். 6 பேர் போய் பார்த்தாங்க. செங்கோட்டையன் மட்டும் தான் இன்னைக்கு ரிபலா மாறி இருக்காரு. மற்ற 5 பேர் அமைதியா இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட அவங்க பேச வேண்டிய. அதான் வரட்டும். நீங்க டிசம்பர் ஜனவரிக்குள்ள ஒருத்தரா வருவாங்க. திரு எடப்பாடி இதே பிடிவாத நிலையில் தொடர்வாரே என்றால் நிச்சயமாக திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு செங்கோட்டையன் இவர்களுடைய ஆதரவாளர்கள் இந்த அக்டோபர் 18 ஆண்டு விழாவுக்கு முன்னதாக இந்த செப்டம்பர் இறுதிக்குள் அல்லது அக்டோபர் முதல் வாரத்திற்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்வினை ஆற்றுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். 2 கோடிக்கும் மேற்பட்ட இந்த அதிமுக தொண்டர்களுடைய அரசியல் எதிர்காலம் முக்கியம். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கைக்கூலிங்கிறாரு, அடையாளப்படுத்திட்டேங்கிறாரு, துரோகிகள்ங்கிறாரு, பல்வேறு விதமான அடைமொழிகளை சொல்லி பேசுகிறார். பல பேர் உள்ள புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த செயல்பாடு என்பது கட்சியை மேலும் ஒரு சரிவுக்கு, பின்னடைவுக்கு கொண்டு சென்று விடுமே. ஏன் இத்தனை பிடிவாதத்தோடு இருக்கிறார் என்கிற பார்வை, அவர் மீதான கோபம் என்பது இன்னும் இருக்குது. நான் பல நண்பர்களோடு, முன்னணி தலைவரோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். விஜய் தலைமையில ஒரு கூட்டணி உருவாயிடுச்சு. அதாவது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், கிருஷ்ணசாமியும் விஜய் கூட்டணிக்கு ஆசைப்படுறாரு போல இருக்கு. இவங்க விஜய் தலைமையில இவங்க கூட்டணி சேர்ந்தா தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கும் போல இருக்கே சார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகள் ஒரு 8-10% தமிழக வெற்றி கழகம் பெற்றுவிட்டால் அந்த வாக்கு இங்கதானே வரணும். சரி, பிரதான எதிர்கட்சிக்கு வரணும். அது வராத போது வெற்றி சாத்தியம் இல்லை தானே. எனவே நிச்சயமா திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு பின்னடைவு, சரிவு ஏற்படும். திரு எடப்பாடி உணர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வாரையானால் அது அவருக்கு நல்லது, கட்சிக்கும் நல்லது. அப்படி இல்லைன்னா மிக மோசமான ஒரு நிலைமைக்கு அதிமுக போயிடும். அதற்கு பிறகும் அதிமுக இருக்கும். எப்படி இருக்கும்னா, எடப்பாடி பொதுச் செயலாளர் இருப்பாரு, இந்த பாமக, தமாக, தேமுதிக, மதிமுக மாதிரி இருக்கும். ஆட்சி அதிகாரத்திற்கு மீண்டும் அதிமுகவை கொண்டு செலுத்தக்கூடிய வலிமையோ வல்லமையோ திரு எடப்பாடிக்கு இல்லை, இருக்காது என்பதுதான். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள் உள்ளார். வணக்கம் துரை கருணா சார். வணக்கம் சகோதரா. நலமா இருக்கீங்களா? நேற்றைக்கு அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு. ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம்னு சொல்றாரு. அதை விட கைக்கூலிகளை வைத்துக்கொண்டு ஆட்டம் போடுகிறார்கள். அந்த கைக்கூலிகளை அடையாளம் கண்டுவிட்டோம். அதிமுகவில் வெட்டி பேச்சு பேசுறவங்களுக்கு இடமில்லை, உழைப்பவர்களுக்கு தான் இடம். அதிமுகவுக்கு துரோகம் செய்பவர்கள் நடுரோட்டில் தான் நிற்பாங்க அப்படின்னு துரோகம், கைக்கூலி அப்படின்னு யார் பேரையும் சொல்லாம பேசியிருக்காரு. யார் அந்த துரோகிகள், யார் அந்த கைக்கூலிகள்? செங்கோட்டையனை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரா? பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய அரசியல் பண்பாடு என்பது உலகறிந்தது. அவர் கிட்டத்தட்ட இந்த திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகனாக இருந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நெருக்கடிகளில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டமைத்து அங்கு ஏற்பட்ட பல்வேறு நெருக்கடிகளை சமாளித்து கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மெகா கூட்டணியை கட்டமைத்து வெற்றி பெற்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றிய பெருந்தகை. ஆமா, இந்த மிட்டா மிராசுகள் பண்ணையார் வீட்டிலே இருந்த அந்த அரசியலை பாமர மக்களுக்கான அரசியலாக கொண்டு வந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அவருடைய பிறந்தநாள் விழாவிலே மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி இருப்பது என்பது ஒரு அரசியல் பண்பற்ற தன்மை. ஒரு அரசியல் கட்சிக்கு தலைமை வகிக்கக்கூடிய அந்த கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் வருகிறது. நான் அதை தவிர்க்கிறேன். நிச்சயமாக மீண்டும் அவருக்கு ஒரு தலைமை பண்பு இல்லை என்பதுதான் நாம் இதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அவருடைய ஒற்றை தலைமை என்று வந்ததற்கு பிறகு அவருடைய போக்கு என்பது எப்படி இருந்தது?
அவர் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற அந்த தொடக்க காலம் முதலே அவர் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தினார். கட்சிக்குள்ளார சர்வாதிகாரி எடப்பாடி இருக்காரா? நிச்சயமாக 100% ஒரு சர்வாதிகாரத்தனத்தோடு எதேச்சாதிகார போக்கோடு தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு முறையுமே நாம பார்க்கிறோம். நான் ஏன் தலைமை பண்பு இல்லைன்னு சொன்னேன்னா, கருத்து மாறுபாடுகள் மனமாச்சரியங்கள் ஏற்படலாம். ஒரு கட்சிக்குள்ள அரசியல் கட்சிகளுக்குள்ள பல்வேறு காலகட்டங்கள்ல அந்த மாதிரி நடந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே கூட பல்வேறு வித அதிகார போட்டிகள்லாம் நடந்திருக்கு. பொதுச் செயலாளர் பதவிக்கு நாவலர் நெடுஞ்செழியன், கலைஞர் கருணாநிதி, KA மதியழகன் போன்றோர் போட்டியிட்ட போது அண்ணா அதை சமாதானப்படுத்தி எல்லோருமே தகுதியானவர்கள் தான், யாருக்கு கொடுத்தாலும் உள்ள பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி முதல் 3 ஆண்டுகள் அவர் இருக்கிறாரு. அடுத்த நாவலர் நெடுஞ்செழியனை தம்பி வா தலைமை ஏற்க வாங்குறாரு. அடுத்த 3 ஆண்டுகள்ல இந்த பிரச்சனை உருவான பொழுது மீண்டும் தானே பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்கிறார். கட்சிக்குள்ள பிரச்சனைகள் வந்துடக்கூடாது என்பதற்காக பல்வேறு காலகட்டங்களில் அந்த மாதிரியான நிலைப்பாடு, எதிரான நிலைப்பாடு எடுத்து செயல்படுவது கூட அரவணைத்து செல்ல வேண்டும் என்றுதான் அவருடைய பாங்கு இருந்தது. அவரு 1961 காலகட்டத்தில் EVK சம்பத் அவர்கள் அண்ணாவுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பி தமிழ் தேசிய கட்சியை தொடங்குற அந்த போது அண்ணா சொன்னார், என்னுடைய காதிலே ஒரு வைர கடுக்கன், சம்பத் என்கிற வைர கடுக்கனை அணிந்திருந்தேன், காதிலே புண் விழுந்து விட்டது, இந்த புண் ஆறியதும் அதை எடுத்து நான் அணிந்து கொள்வேன் சொன்னார். அதே நேரத்தில் புரட்சித் எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்கிய போது கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார்னா, அண்ணாவின் இதயக்கணி என்கிறார்கள் எம்ஜிஆரை, அந்த இதயக்கணியை வண்டு துளைத்து விட்டது, அதனால் தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படின்னு. தூக்கி எறிந்த திரு கருணாநிதி அவர்களால் தூக்கி எறிந்த புரட்சித் எம்ஜிஆரை மக்கள் தாங்கி பிடித்து அவரை 3 முறை முதலமைச்சராக்கி அரசோய்த்த வைச்சார்கள். அந்த அரசியல் பண்பாடு மிக்க பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். மறுபடியும் அந்த பிரச்சனைக்கே வர்றேன். தலைமைத்துவம் இல்லை என்பதற்கு ஒரு பொதுக்குழு கூடுகிறது. கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர் அதிமுகவுடைய நம்பர் 1 ஒருங்கிணைப்பாளர் OPS, அவர் மீது பொதுக்குழுவில் பாட்டில் வீசப்படுது. மிக மோசமான வார்த்தைகளால் திட்டுகிறார்கள். இணை ஒருங்கிணைப்பாளர் எழுந்து என்ன சொல்லியிருக்கணும், இது ஒரு அநாகரிகமான செயல், இதை யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிச்சிருக்கணும்ல, கண்டிக்கல. இந்த நேரத்தில் இன்னொரு தகவலை சொல்றேன். 1976 அதிமுக, அனைத்து இந்திய அதிமுக பெயர் மாற்ற வருகிற பொழுது ஒரு எதிர்ப்பு கிளம்பியது. நம்ம கோவை செழியன், G. விஸ்வநாதன், விருதுநகர் சீனிவாசன், பிள்ளப்பன், இந்திரகுமாரி போன்றவர்கள்லாம் கடுமையான எதிர்ப்பு. அவங்க எதிர்த்து பேசுறாங்க கட்சியில. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய முடிவு தவறானது, அவருக்கு எதிரான கருத்தை சொல்லுகிற போது ஆட்சேப குரல் கிளம்புது. புரட்சித் தலைவர் எந்திரிச்சு வர்றாரு மைக்கில், ஜனநாயக ரீதியில் இந்த கட்சியை நாம் நடத்துகிறோம், என்னை மட்டுமல்ல இந்த அவர்களுடைய கருத்தை சொல்லுவதற்கு என்னை எதிர்த்து பேசினாலும் அமைதியாக இருங்க, அதற்கு சரியான பதில் கொடுக்கலாம் அப்படின்னு அமைதிப்படுத்திட்டு இவர்கள் பேச பேச ஒவ்வொருவருக்கும் S. சோமச்சந்திரன், நாஞ்சில் மனோகரன், காளிமுத்து போன்றவர்களை எல்லாம் அவர்களுக்கு பதில் சொல்ல சொல்லி ஜனநாயக ரீதியில் அந்த பொதுக்குழுவை நடத்தி அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெயர் மாற்ற தீர்மானம். ஆமா, அப்படிப்பட்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் பல பதிவுகளில் நம்ம பேசியிருக்கிறோம். புரட்சித் எம்ஜிஆர் இது தொண்டர்கள் இயக்கம், ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்று அவருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட எல்லோரையுமே அரவணைத்து போனார். மிக கடுமையான விமர்சன கருத்துக்களை ஜே அணி ஜா அணி என்று பிரிந்த பொழுது செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக மிக மோசமான விமர்சன கருத்தை முன்வைத்த ராமவீரப்பன், காளிமுத்து, வளர்மதி போன்றவர்கள் எல்லாம் பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருக்கு எதிராக முன்னணியினர், நாவலர் நெடுஞ்செழியன் உட்பட, திருநாவுக்கரசர் உட்பட, மன்னிட்டு ராமச்சந்திரன் உட்பட, அரணாய் உட்பட பல முன்னணியினர் வெளியில போய் அவருக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் அரவணைத்து இந்த 2 தலைவருடைய நோக்கம் என்ன? அதிமுக என்பது ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கம். இந்த இயக்கம் அழிந்து விடக்கூடாது, ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமைதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பலம். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அரசியல் களத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறோம். எனவே இதுல பிளவுகள், பிரச்சனைகள், பிரிவுகள் கூடாது என்று பிரிந்து சென்ற சக்திகளை ஒருங்கிணைத்தார். பல பதிவுல நான் குறிப்பிட்டிருக்கேன். கட்சி முக்கியம், கட்சியின் ஒற்றுமை முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம். அந்த வெற்றி தேர்தல் களத்தில் திமுகவை தோற்கடிக்கக்கூடிய வெற்றியாக இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் தாண்டி 2 கோடிக்கும் மேற்பட்ட அந்த அதிமுக தொண்டர்களுடைய அரசியல் எதிர்காலம் முக்கியம். எனவே அந்த அடிப்படையில் தான் அந்த 2 பெரும் தலைவர்களும் இருந்தாங்க. ஒவ்வொரு முறை பிரச்சனைகள் உருவாகிற பொழுதும் மிக எளிமையாக
மிக சாமர்த்தியமாக அவர்கள் எல்லாம் அரவணைத்து சென்றார்கள். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கைக்கூலிங்கிறாரு, அடையாளப்படுத்திட்டேங்கிறாரு, துரோகிகள்ங்கிறாரு, பல்வேறு விதமான அடைமொழிகளை சொல்லி பேசுகிறார். இதையெல்லாம் விட ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் முக்கியங்கிறார். தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியுடைய தன்மானம் நமக்கு தேவையில்லை, இந்த கட்சியினுடைய தன்மானம் முக்கியம். ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றுதான் உங்களை நம்பி கோடிக்கணக்கான தொண்டர்கள் அணிவகுக்கிறார்கள். மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக உங்கள் பின்னால் அணிவகுக்கிறார்கள். என்ன பேசுறீங்க? குறிப்பாக இப்போ வரைக்குமே ஒருங்கிணைப்புக்கு எடப்பாடி அவர்கள் தயார் இல்லைன்னு தான் தெரியுது. அதிமுகவுடைய தலைமை கழகத்தை குண்டர்களை வச்சு தாக்குவீங்க, உடைப்பீங்க, உள்ளார புகுந்த ஆவணத்தை நீங்க எடுத்துட்டு போவீங்க. அவங்களுடைய கட்சி தொண்டர்களுடைய கோவில் அது தலைமை கழகம், அப்படி வந்து சேதப்படுத்துறவங்க நாங்கள் வந்து கட்சிக்குள்ளார சேர்த்துக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. டிடிவி தினகரனையும் பேர் சொல்லாம சொல்லியிருக்காரு, செங்கோட்டையினர்களையும் பேர் சொல்லாம சொல்லியிருக்காரு, துரோகிங்கிறாரு, கைக்கூலிங்கிறாரு. இப்போ வரைக்கும் அந்த ஒருங்கிணைப்புங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு எடப்பாடி அவர்கள் வரவே இல்லை போல இருக்கே சார். திரு எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபோது ஒரு கோடநாட்டில் ஒரு சம்பவம் நடந்ததுல, ஆமா, இது அதிமுகவினர் கோவில் தலைமை கழகம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கோவிலாக மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த இடமும் உங்களுக்கு கோயில் தானே. அந்த வாழ்ந்த இடத்தை அடிச்சு உடங்குறான். அந்த அம்மாவுடைய அறை, திருமதி சசிகலாவுடைய அறை, அவருடைய பொது அறை எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு கொலை நடக்கிறது. நீங்கள் முதலமைச்சராக இருந்து என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது ஒரு கேள்வி இருக்குல்ல பொதுவெளியில. இன்றைக்கு நீங்க அங்க குண்டர்களை நிறுத்தி வைத்தது யார்? முதல் பொதுக்குழு கூட்டத்தில் அவர் மேல பாட்டில் வீசுறாங்க, அடிக்கிறாங்க. ஆமா, கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையில் இரண்டாவது பொதுக்குழு அங்கே நடக்கிற போது அங்கே போனால் அசம்பாவிதம் நடக்கும், பெரிய அளவில் கலவரம் உருவாகும். ஏன்னா தென் மாவட்டங்களில் மதுரை, திண்டுக்கல்ல இருந்து ஆயிரக்கணக்கானோர் திரண்டு இந்த பொதுக்குழுவை நடத்த விடாமல் செய்வோம் அப்படின்னு திரண்டார்கள். திரு ஓபிஎஸ் அவர்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு கட்டளை போட்டார். வரவே வேண்டாம், அந்த பக்கம் போகவே கூடாது அப்படின்னு. வந்திருந்த ஒரு 1500 தொண்டர்கள் நாம் வந்து நம்ம தலைமை கழகத்தில் போய் கட்சியை ஒன்றுபடுத்துவது தொடர்பாக நம்ம பேசுவோம் அப்படிங்கிற போது சரின்னு சொல்லி வர்றாங்க. ஆனால் இரவு முழுவதும் பொதுக்குழு நடக்குது. மாவட்ட செயலாளர்கள் அந்த பொதுக்குழுவில் முக்கிய அங்கம் வகிக்கணும்ல. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஒரு 8 மாவட்ட செயலாளர் தலைமை கழகத்துக்குள்ள இருக்காங்க. ஒரு 50-60 தொழில்முறை ரவுடிகள் அங்கே இருந்தாங்க. நீங்கள் காட்சிகளை பார்த்துருக்கலாம். இரவு முழுவதும் அங்கே வந்து சினிமா படம் போட்டு ஆட்டம் பாட்டம் எல்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அது எல்லாமே வலைத்தளங்களில் நமக்கு வந்தது பார்த்தோம். இவர்கள் போற போது உள்ள இருந்து தான் தாக்குதல் முதல்ல தொடங்குது. திரு ஓபிஎஸ் வருவதற்கு 10 நிமிடத்திற்கு முன்பாக இந்த கலைபரம் நடந்துருச்சு. அதுல நாம மாற்று கருத்தை சொல்லலை. உடைச்சிட்டாங்க. ஆவணங்கள்லாம் எடுத்த போது அந்த 10 நிமிடத்திற்கு பிறகு வந்த போதுமே அவரை எதிர்கொண்டு கலாட்டாக்கள்லாம் நடந்தது. ஒரு மிகுந்த வேதனைப்பட்டு அந்த கட்சியினரிடம் சொன்னார், அரசியல்ல எனக்கு இருந்த நற்பெயரை கெடுத்து விட்டீர்கள், எனக்குன்னு இருந்த அந்த செல்வாக்கை சிதைச்சிட்டேங்க, இந்த வேலையில உங்களை யார் பண்ண சொன்னதுன்னு மிக கடுமையாக அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு எச்சரித்தார், விமர்சித்தார். தவறு நடந்து விட்டது. இன்னொன்னு சொல்றேன், 88 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு தலைமை கழகத்தை கைப்பற்றுவோம்னு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஜாணி பிரிந்த போது அவர் தலைமை கழக வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற போது தலைமை கழக அந்த வாயிலின் கேட்டோடைய பூட்டு உடைச்சு கட்சி தொண்டர்கள் உள்ள போனாங்க. இது வரலாறு. எனவே கட்சியில பிரச்சனைகள், பிளவுகள் உருவாகிற பொழுது இது போன்ற நிகழ்வுகள்லாம் சகஜம். திரும்ப நான் தொடக்கத்திலிருந்து அதான் ஓபிஎஸ் வெளியே போனது பிழவே கிடையாது சார். எது ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போனது பிழவே கிடையாது. வெளியில போகலங்க, வெளியில அனுப்புனாங்க. கட்சியில தொடர்ந்து தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கட்சி தான் தாங்கிற அந்த இருமாப்போடு ஆணவத்தோடு திரு எடப்பாடி செயல்பட்டதனுடைய விளைவாக ஒரு போர்க்குரல் எழுப்ப வேண்டிய நிலை வந்தது. தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல பின்னடைவை, சரிவை சந்திச்சிருக்கிறான். ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுங்க அப்படின்னு சொன்னதனுடைய விளைவு தான் தர்மருக்கு அந்த ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுங்கன்னு சொன்னதனுடைய விளைவு. அவரை இனிமேல் நம்ம அழுத்தம் கொடுத்து கையெழுத்து வாங்க முடியாதுன்னு ஒற்றை தலைமை என்று பண்ணிட்டாங்க. இதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே மரியாதைக்குரிய ஜெயக்குமார். இன்னைக்கு அமைதியாயிட்டார். அவர் தான் பெரிய அளவுல தொடக்க முதலே ஸ்போக்ஸ் பர்சனா, அதிகாரபூர்வமான ஸ்போக்ஸ் பர்சனா இருந்தாரு. இன்றைக்கு அவருமே சைலண்ட் ஆயிட்டார், அமைதி ஆயிட்டார். பல பேர் உள்ள புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த செயல்பாடு என்பது கட்சியை மேலும் ஒரு சரிவுக்கு, பின்னடைவுக்கு கொண்டு சென்று விடுமே, ஏன் இத்தனை பிடிவாதத்தோடு இருக்கிறார் என்கிற பார்வை
அவர் மீதான கோபம் என்பது இன்னும் இருக்குது. நான் பல நண்பர்களோடு, முன்னணி தலைவரோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே சார். செங்கோட்டையன் அவர்கள் ஒரு 10 நாள் கெடு கொடுத்திருந்தாரு. அந்த 10 நாள் கெடு நேற்றோடு முடிந்து விட்டது. இன்றைக்கு வந்து டெல்லிக்கு போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் பார்த்திருக்காரு. அமித்ஷா அவர்களை இன்று இரவு பார்க்க போவதாக ஒரு தகவல். நிச்சயம் பார்ப்பாருன்னு தான் தெரியுது. ஏற்கனவே கடந்த வாரம் அமித்ஷா அவர்களையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் செங்கோட்டையன் அவர்கள் பார்த்திருக்காரு. இன்னைக்கு வந்து அமித்ஷா போய் பார்க்க போறாரு. என்ன நடக்கு சார் வாய்ப்பு இருக்கு? குறிப்பாக செங்கோட்டையன் ரொம்ப அமைதியா இருக்காரு. நாம ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவருக்கு வந்திருப்பதாக தகவல். என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு இந்த இஷ்யூ? இல்ல, ஒருபோதும் தப்பான சிந்தனை என்கிற முடிவுக்கு அவர் வரவே மாட்டார். நின்று நிதானித்து யோசித்து எடுத்த முடிவு தான். சரி. ஏன்னா நம்ம பேசினோம்ல, 6 பேர் சென்று சந்தித்தோம்னு, ஒரு 7-8 மாசம் பொறுமையாக இருந்து சார் எல்லாமே உண்மை சார். ஆமா. ஆனா 6 பேர் போய் பார்த்தாங்க. செங்கோட்டையன் மட்டும் தான் இன்னைக்கு ரிபலா மாறி இருக்காரு. மத்த 5 பேர் அமைதியா இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட அவங்க பேசவே இல்லையே. அதான் வரட்டும். நீங்க டிசம்பர் ஜனவரிக்குள்ள ஒருத்தரா வருவாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா வருவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லோரும் அதே உணர்வோடு இருக்கிறார்கள். ஒருங்கிணைந்த அதிமுக மட்டுமே தேர்தல் களத்தில் திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற கருத்தாக்கத்துல அத்தனை முன்னணி தலைவர்களும் தொண்டர்களும் வந்திருக்கிறார்கள். சரி. அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஓகே. அதற்குள்ளாக இப்ப எந்த விதமான ஒரு செயல்பாட்டை பாஜக எடுக்க போகுதுங்கிறதா இப்ப பெரிய கேள்வியா இருக்குது. சரி, அதிமுகவுடைய உட்கட்சி அதுதான் நான் சொல்ல வரேன். இதுல எதுக்கு சார் பாஜக முடிவு எடுக்கணும்ங்கற? இல்ல, 2017 ஒரு பிரச்சனை வந்தது சார். அது வேற சார். அது வேற. அப்பவும் திமுக இந்த கட்சியை கபலீகரம் செய்துவிடும், தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் அதிமுக இருக்காத நிலையை ஏற்படுத்தி விடும் என்பதற்காக தான் பாஜக தலையிட்டது. சரி. இன்றைக்கும் திமுகவை வீழ்த்தணும்னா ஒரு வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை பாஜக எடுக்குமே என்றால் நிச்சயமா ஒருங்கிணைப்புக்கு சொல்லுவாங்க. அப்ப ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் இவர்களை சேர்க்க மாட்டேன், இது தொடர்பா எனக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம் என்று தெரிவித்திருப்பார். அந்த அடிப்படையில தான் இது உட்கட்சி பிரச்சனைன்னு அமித்ஷா சென்னையில சொல்லி கடந்து போயிட்டார். ஆனாலும் கள யதார்த்தம் அவருக்கு தெரியுது. மத்திய உள்துறை அமைச்சர் அவர். இங்க இருக்கிற அந்த மத்திய உளவுத்துறை ஐபி, ஆமா, இந்த ஐபி ரிப்போர்ட் அவருக்கு ரெகுலரா போயிட்டு இருக்கு. இங்க இருக்கிற மேற்கு மண்டலம் தென் மாவட்டங்கள்ல இருக்கிற கள நிலவரத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி இப்ப கொங்கு மண்டலத்திலிருந்தும் ஒரு பிரிவு. திரு செங்கோட்டையன் பின்னாடி எந்த முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ, எம்பி யாருமே போகல, அவருக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு. அதிமுகவை பொறுத்தளவுல அந்த முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் மந்திரி மட்டுமே செல்வாக்கானவர் கிடையாது. கீழே இருக்கிறாங்கள அடிப்படை கிளை நிர்வாகிகள், ஒவ்வொரு கிராம கிளை நிர்வாகிகள், பேரூர் நிர்வாகி, ஒன்றிய நகர நிர்வாகிகள், பல்லாயிரக்கணக்கானோர் திரு செங்கோட்டையன் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க. சரி, அவன் வெளியில போனா மீடியாவில் பேப்பர்ல அவன் சொன்னா எடுபடாது. அவன் சாதாரண கிளை நிர்வாகியாக இருக்கிறவன். அவர்கள் எல்லாமே இவருடைய நிலைப்பாட்டுக்கு ஆமா கட்சி ஒன்று சேர்ந்தாதான் நாங்க வந்து ஓட்டு கேட்க முடியும் அப்படிங்கிற அந்த மனப்பாக்கத்துல இருக்கிறாங்க. இது உள்ளுக்குள்ள கனன்று கொண்டு இருக்கிறது. சரி, இது நீர்பூத்த நெருப்பாக இருக்கிறது. ஒரு முறை விசிறி விட்டால் ஒரு பெரிய அளவில் அது தீயாக கனன்று வரும். ஒரு அக்டோபர் மாதத்துக்குள்ள அந்த அதிமுகவுடைய அந்த துவக்க விழா அக்டோபர் மாதம் 17 சார், அக்டோபர் 17 அதிமுகவுடைய தொடக்க விழா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமா தலைமை கழகத்துல கொண்டாடுவாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய அந்த நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை எடப்பாடிக்கு எதிராக உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு வாரம் இருமுறை பத்திரிகை எழுதியிருக்காங்க. குறிப்பாக அந்த அளவுக்கு நெருக்கடி யார் எடப்பாடிக்கு எப்படி சார் நெருக்கடி கொடுக்க முடியும்? செங்கோட்டையன் மட்டும் தான் இப்ப ரிபலா இருக்காரு. போன 5 அமைச்சர்களும் வாயை திறக்கவே இல்லை. எடப்பாடிக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதாவது பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்துல தலையிட்டு ஒன்றுபடுத்துவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு பொய்க்குமே என்றால், திரு எடப்பாடி இதே பிடிவாத நிலையில் தொடர்வாரே என்றால் நிச்சயமாக திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு செங்கோட்டையன் இவர்களுடைய ஆதரவாளர்கள் இந்த அக்டோபர் 18 ஆண்டு விழாவுக்கு முன்னதாக செப்டம்பர் இறுதிக்குள் அல்லது அக்டோபர் முதல் வாரத்திற்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்வினை ஆற்றுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஓகே சார், இன்னைக்கு தஞ்சாவூர்ல டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி இருக்காரு. டிடிவியை வந்து டெல்லி சரி பண்ணிடுவாங்க, நம்ம கூட்டணிக்கு எப்படி வந்துருவாங்க அப்படின்னு நீங்க வந்து பகல் கனவுலாம் நீங்க வந்து காணாதீங்க, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, நீங்க சார் இன்னைக்கு தஞ்சாவூர்ல டிடிவி தினகரன் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு சார். டெல்லி எப்படியும் சரி பண்ணி டிடிவி தினகரனை நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்துருவாங்க, நாம வந்து ஜெயிச்சிடலாம்
அப்படிலாம் நீங்க வந்து கனவு கண்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, நீங்கள் தோற்றால் நான் காரணம் இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து டிடிவி தினகரன் அவர்கள் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 கூட்டணி தான். திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, விஜய் தலைமையிலான கூட்டணி, நாம் தமிழர் அவர் தலைமையிலான கூட்டணி உருவாகலாம், ஏன்னா அவருக்கு அந்த மைண்ட் செட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. குறிப்பாக விஜய்க்கு ஓவர் வெயிட் கொடுத்து பேசியிருக்காரு. நான் அதிமுக பாஜக கூட்டணியில சேர மாட்டேங்கிறதுல டிடிவி ரொம்ப உறுதியா இருக்காரு போல இருக்கே சார். நீ என்னதான் மிரட்டி உருட்டி கொண்டு வந்தாலும் நான் வந்து உங்க கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறதுல ஒரு தெளிவான சிக்னல் நீங்க கொடுத்துருக்காரு போல இருக்கு டிடிவி தினகரன் அவர்கள். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் அவர் உறுதியோடு இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். என்டிஏ வந்து தொடக்கத்துல என்ன சொன்னதுன்னா அதிமுக தலைமையில இங்க ஆட்சி, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கான்செப்ட் தான் அமித்ஷா உட்பட டெல்லியில. இங்க பேசிய முன்னாள் தலைவர் அண்ணாமலை உட்பட பலரும் அதான் சொன்னாங்க. டிடிவி தினகரனும் அந்த எண்ணத்தோடும் உணர்வோடு தான் பயணித்தார். நிச்சயமாக என்டிஏ தலைமையில 2026 கூட்டணி ஆட்சி அமையும் என்று. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவரை முதலமைச்சராக முன்னிறுத்துகிற அந்த போக்கு தெரிந்து விட்டதால் நாம அதுல தொடர முடியாது. எடப்பாடி முதலமைச்சர் என்று அறிவித்து அவருக்காக நாம களமாட முடியாது. கடந்த தேர்தல்ல வந்து அதிமுகவுக்கு பிரச்சாரம் செய்ய தயார்னு சொன்னாரு. இல்ல, தேர்தலுக்கு தேர்தல் நிலைப்பாடுகள் மாறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. நீங்க காலையில எடுத்த முடிவை சாயங்காலம் அமல்படுத்த மாட்டாங்க, வேற முடிவுக்கு போயிடுவாங்க. அரசியலில் ஒவ்வொரு கால சூழலுக்கு ஏற்பட்ட கட்சிகள் முடிவெடுக்கும். மிகப்பெரிய அளவுல ஒரு நீண்ட தூர கொள்கை லட்சியம் அதிலேயே பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி யாருமே இல்லை. எந்த அரசியல் கட்சியும், திமுக அதிமுக காங்கிரஸ் எந்த அரசியல் கட்சியும் இல்லை. தேர்தலின் போது அதிக இடங்கள் வெற்றி முக்கியம் என்கிற பார்வை தான் இருக்கும். சோ அந்த அடிப்படையில இப்ப ஓடுகிற குதிரையாக தாவேகாவை பார்க்கிறார் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன். அதாவது விஜயோடு கூட்டணி வச்சிருவாரு போல இருக்கே சார். இல்ல, ஆமா, எதுவும் நடக்கலாம், அதான் சொன்னேன். நீங்க இன்றைக்கு அவருடைய தாவேகா திரு விஜய் அவர்களுடைய அந்த மதுரை மாநாடாகட்டும், திருச்சி நடத்தல அந்த பிரச்சார கூட்டமாகட்டும், இது வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2026 ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள்ல ஒரு 10-20 தொகுதி அமமுகவுக்கு கிடைத்தா அதுல ஒரு 10 தொகுதியாவது நம்ம ஜெயிச்சிருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கடந்த முறையை அதை நிரூபிச்சார். அதிமுகவுடைய தோல்விக்கு ஒரு காரணமாக டிடிவி இருந்தார். சோ அந்த பார்வை அவருக்கு இருந்ததுன்னா இதுல வந்து அமமுகவுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும். சரி, அப்படி பிரதிநிதித்துவம் வருகிற பொழுது இங்க திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக என்டிஏ அணின்னு வருகிற பொழுது மிக குறைவுல ஒரு 5 இடம் 4 இடம்னு கொடுத்து அதுலயுமே வெற்றி பெற முடியாத ஒரு சூழலை உருவாக்கினால் என்ன செய்வது என்கிற அந்த பார்வை டிடிவிக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஓகே சார், குறிப்பாக விஜய் தலைமையில ஒரு கூட்டணி உருவாயிடுச்சு. அதாவது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், கிருஷ்ணசாமி விஜய் கூட்டணிக்கு ஆசைப்படுறாரு போல இருக்கு. விஜய் தலைமையில இவங்க கூட்டணி சேர்ந்தா தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கும் போல இருக்கே சார். இல்ல, மிகப்பெரிய பின்னடைவு சரிவை ஏற்படும். நம்ம வந்து பல பதிவுகளில் பேசியிருக்கோம். தாவேகா இல்லாமலேயே திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களுக்கான அந்த வாக்கு வங்கி இருக்குல்ல, அதுவே அதிமுக வெற்றியை பெருமளவு பாதிக்கும் பேசியிருந்தோம். இதோட கொங்கு மண்டலத்தில் ஒரு 4-5% அளவிற்காக எடப்பாடி திரு செங்கோட்டையன் அவர்களுக்கான செல்வாக்கு இருக்கிறது. இப்ப இந்த ஆதரவு நிலைப்பாட்டோடு தமிழக வெற்றி கழகமும் கை கொடுக்கிற பொழுது நிச்சயமா பெருமளவு பாதிப்பு திரு எடப்பாடிக்கு ஏற்படும் என்பது நிதர்சனம். ஓகே சார், குறிப்பாக விஜய் அரசியலால அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கும் சொல்றீங்களா? இல்ல, திரு விஜய் அவர்களை அதிமுகவுக்கு இழுப்பதற்கான முயற்சி நடக்கதாகவும் நான் கேள்விப்படுறேன். கூட்டணியில அவர் என்ன முடிவு எடுக்க போறார் என்றது நமக்கு தெரியல. விஜய் தலைமையில கூட்டணி உருவாச்சுன்னா அது அதிமுகவுக்கு தான் ஆபத்துங்கிறீங்க. ஆமா, அதுதான். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகள் ஒரு 8-10% தமிழக வெற்றி கழகம் பெற்றுவிட்டால் அந்த வாக்கு இங்கதானே வரணும். சரி, பிரதான எதிர்கட்சிக்கு வரணும். அது வராத போது வெற்றி சாத்தியம் இல்லை தானே. எனவே நிச்சயமா திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு பின்னடைவு சரிவு ஏற்படும். ஓகே சார், செங்கோட்டையன் இன்னைக்கு ரிபலா மாறி இருக்காரு. ஒரு பனிப்போர் இருக்குதான். ஆனாலும் செங்கோட்டையன் பக்கம் எந்த ஒரு சீனியர்களும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், ஒரு மூத்த நிர்வாகிகள் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க? செங்கோட்டையன் எடுத்த முடிவு சரிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்களா, தவறுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்களா? ஏன் வந்து அவருக்கு வந்து சீனியர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இல்லை? இல்ல, நான் தொடக்கத்துல சொன்னது மாதிரி வெறும் சீனியர்கள் மட்டுமே இந்த முடிவெடுக்கக்கூடிய கட்சியில வந்து ஒரு பெரிய அளவு ஆதரவு நிலைப்பாடு இருந்தாதான் அரசியல் களத்தில் பயணிக்க முடியும்னு இல்லை. தொடக்க முதலே நான் சொல்றேன்,
இந்த கட்சி பேஸ் என்பது இது தொண்டர்கள் இயக்கம். ம். அந்த காலமெல்லாம் ரெட்டலைக்கு மட்டுமே வாக்களித்த தொண்டர்கள் மனநிலை. ஓகே. கீழே இருக்கிற நிர்வாகி, ஓகே. கிளை நிர்வாகி, பேரூர், ஒன்றிய, நகரம் என்கிற இந்த நிர்வாகிகள் மத்தியில அவருக்கு பெருமளவு செல்வாக்கு இருக்கிறது. ஓகே. அவருடைய 52 ஆண்டு கால பயணத்தில் ம். அவரால் நியமிக்கப்பட்ட பலரும் அங்க இருக்கிறாங்க. ஓகே. கட்சி ஒரு இறுதி கட்டத்தை எட்ட வேண்டும். ம். யார் ஒருங்கிணைத்து அதை வழி நடத்துகிறார்கள் என்பது வரை காத்திருக்கிறார்கள். அந்த காத்திருப்பு சரியான நேரத்தில் இந்த வருகிற நீங்க குறிப்பிட்டது மாதிரி அக்டோபர் 17க்குள்ளேயோ அல்லது இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளேயோ ஒரு தெளிவு பிறக்கும். ஓகே. அப்படி தெளிவு பிறக்கிற பொழுது எல்லோரும் மனமாச்சரியத்துக்கு உட்பட்டவர்கள், பிரிந்து கிடக்கிறவர்கள், விலகி சென்றவர்கள், விலக்கி வைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து அதிமுக வருகிற பொழுது நிச்சயமாக அது வெற்றி நிச்சயம். அது இல்லாத பட்சத்தில் நிச்சயமா திமுக ஆதரவு வாக்குகள் அப்படியே இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. எதிரணி 4 பிரிவாக பிரிகிற பொழுது எளிதாக திமுக வெற்றி பெற்றுவிடும். அதை திரு எடப்பாடி உணர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வாரையானால் அது அவருக்கு நல்லது, கட்சிக்கும் நல்லது. ஓகே. அப்படி இல்லைன்னா ஒரு மிக மோசமான ஒரு நிலைமைக்கு அதிமுக போயிடும். ஓகே. அதற்கு பிறகும் அதிமுக இருக்கும். எப்படி இருக்கும்னா, எடப்பாடி பொதுச் செயலாளர் இருப்பாரு, இந்த பாமக, தமாக, தேமுதிக, மதிமுக மாதிரி இருக்கும். ஆட்சி அதிகாரத்திற்கு மீண்டும் அதிமுகவை கொண்டு செலுத்தக்கூடிய வலிமையோ வல்லமையோ திரு எடப்பாடிக்கு இல்லை, இருக்காது என்பதுதான் என்னுடைய பார்வை. கடைசி கேள்வி சார். அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைக்குள்ள நாங்கள் தலையிட மாட்டோம்னு அமித்ஷா சொல்லிட்டாரு. இன்னைக்கு அமித்ஷா சந்திக்க நேரம் கேட்டிருக்காரு. என்ன முடிவெடுப்பாங்க அதிமுக பிரச்சனைக்குள்ளார பாஜக? இல்ல தொடக்க முதலே பாஜகவுக்கும் அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமிக்குமே ஒரு நெருக்கமான ஒரு இணைப்பு அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, நம்ம அரசியல் விமர்சகர்கள் ஜெல்லாகல பாண்டிங் ஆகலன்னு. அதுதான் இன்னும் தொடருது அப்படிங்கிற மாதிரி. நேற்றைய கூட்டத்தில் கூட எனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது, நான் கீழே இருந்து வந்தவன், அவனுக்கும் பயப்பட மாட்டேன், ஒரு தாதா பாலிடிக்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த நிலைப்பாட்டை பார்க்கிற பொழுது, அப்படி ஒரு அழுத்தம் வருகிற பொழுது பாஜக கூட இல்லை, என்னோடு யார் வருகிறார்களோ அவர்களோடு நான் கூட்டணி வைத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எந்த நேரமும் எந்த முடிவையும் எடுக்கக்கூடிய ஒரு எதேச்சாதிகார மனப்பான்மையில் திரு எடப்பாடி பயணிக்கிறார் என்பதை நம்ம கடந்த காலங்களில் இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த முடிவையும் அவர் எடுப்பார். எதை பற்றியும் கவலைப்படல, கட்சியை பற்றியும் கவலை இல்லை, தன்னை பற்றி மட்டுமே தான் கவலைப்படுகிறார். இப்போ பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் கட்சியினுடைய அடிப்பட்ட தொண்டர்கள்ட்ட என்ன சொல்றான்னா, எல்லாரும் சேர்ந்தா ஜெயிக்க முடியும்னா ஏன் இவ்வளவு பிடிவாதமா மறுக்கிறாரு? அப்ப மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரட்டும், நம்ம எதிர்கட்சியா இருந்தா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறாரோ? ஏன்னா திமுக ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலையே. ஓகே. எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஸ்டாலின் என்னவெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னாரோ, எத்தனை ரைடு விட்டாங்களோ, ஒண்ணுமே நடக்கலையே. கவர்னர்கிட்ட போய் 98 பக்கம் பெட்டிஷன் கொடுத்து கவர்னர் நடவடிக்கை எடுக்கலைன்னா, 96ல் மரியாதைக்குரிய கலைஞர் போட்ட மாதிரி சிறப்பு நீதிமன்றங்களை போட்டு எல்லோரையும் விசாரித்து சிறையில் தள்ளி அவர்கள் கொள்ளையடித்த சொத்துக்களை அரசு கஜானாவை கொண்டு வருவேன்னு சொன்னார். ஒண்ணுமே இல்லையே. கோடநாடு கொடை கொள்ளை வழக்கின் உண்மை குற்றவாளியை கண்டறிந்து தண்டனை தருவேன்னு சொன்னாரே. 4.5 வருஷம் 5 வருஷம் முடிய போது, எதுவுமே நடக்கலையே. அப்ப மீண்டும் திமுக வரணும் அப்படின்னு சொல்லி தான் பண்றாங்களே. இதை விட இன்னொரு குற்றச்சாட்டு, இன்று வருகிற வழியில ஒரு கட்சியினுடைய மூத்த நிர்வாகியை பார்த்தேன். இந்த கட்சி என்னுடைய ஆட்சி தொடர்வதற்கு எனக்கு துணை நின்ற பாஜகவுக்கு நான் என்றும் நன்றி உடையவனாக இருப்பேனாரு. அப்ப 2024 அந்த நன்றி எங்க போச்சு? அப்ப 100% வெற்றி திமுக ஜெயிக்கணும்னு தான் டம்மி கேண்டிடேட்டை போட்டாரான்னு இப்ப பேசினார். ஓகே. அப்ப இந்த மனப்போக்கு என்பது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கட்சியினர் மத்தியில இருக்கிறது. இதை அவர் உணர வேண்டும். உணர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி ஒரு தலைமை பண்போடு அவர் போனாதான் கட்சிக்கு எதிர்காலம் என்பதுதான் என்னுடைய கருத்து, பார்வை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக அதிமுக உட்கட்சி பிரச்சனையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. அதிமுக ஒற்றுமைப்பட்டாதான் திமுகவை வீழ்த்த முடியுங்கிற ஒரு பர்செப்ஷனே ஒரு கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அக்டோபரில் எடப்பாடிக்கு நெருக்கடிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். நேரில் நேரம் கொடுத்து பேசி நன்றி தெரிவிக்கலாம் சார். நன்றி.